உங்க வீட்டுக்கு ரூஃப் கான்கிரீட்டிங் பண்ண போறீங்கன்னா, அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க? எப்படிலாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? என்ன ப்ரிப்பேர்டா இருக்கணும்? என்னென்ன தேவைகள்? எப்படி அத ப்ராப்பரா செக் பண்ணணுன்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லப் போறேன். இது ஒரு மேனுவல் கான்கிரீட்டிங் ரூஃப் வீடியோ. ஆர்எம்சிக்கு வேற கம்ப்ளீட் டிஃபரண்ட் ப்ராசஸ். ஸோ அத தனியா போடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பனா தான் இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு புரிஞ்சு இந்த வீடியோஸ் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் சிஎம்டி லைசென்ஸ் சர்வேயராவும் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்சர் மிஷின் பக்கத்துல தான் ஜல்லி, மண் எல்லாமே கொட்டிக்கணும். அப்பனா தான் லோடிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தூரமா வச்சோம்னா ஆளுங்க ஒரு ஒரு வாட்டி வந்து கொட்டுறதுக்கு வந்து அது டைமிங் மிஸ் ஆகறதுனால டிலே ஆகும். ஸோ பக்கத்திலே வச்சுக்கணும். ஸோ மண் எங்க இருக்கு, சிமெண்ட் இங்க இருந்தாலும் எடுத்துட்டு போய் அங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, உடைச்சு கொட்டி போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஜல்லி அந்த சைடு இருக்கு. ஸோ ஜல்லி, மண்ணு இது 2யுமே மேனுவலா தான் கொண்டு வந்து இதுல கொட்டுவாங்க. கொட்டும்போது முக்கியமா நம்மளோட மிக்ஸ் ரேஷியோக்கு ஏத்த மாரி எத்தன பாண்ட் கொட்டுறாங்க, பாண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி அது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து மாறும். சின்ன பாண்டுக்கு ஒரு கணக்கு இருக்கு, பெரிய பாண்டுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஜெனரலா 5, 6 இல்ல 6, 7 5 பாண்ட் ஜல்லி போட்டாங்கன்னா 6 பாண்ட் மண்ணு போடுவாங்க. இது வந்து ஒரு ஒரு சைட் கண்டிஷன்ஸ் பாண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி மாறும். மிக்ஸ் ரேஷியோ M20, M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட்க்கு ஏத்த மாரியும் அது வந்து மாறும். ஸோ அந்த மிக்ஸ் ரேஷியோ ப்ராப்பரா பண்றாங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மிக்ஸ் ரேஷியோ பேசுறீங்களோ, அத ப்ராப்பரா பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்கணும். ஸோ கன்டினியூஸா செக்கிங் பண்றதுக்கு இங்க ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆளுங்க போடும்போது ஒரு சில நேரம் அந்த மாரி மிஸ் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப மேனுவல் கான்கிரீட் மிக்ஸ் போடும்போது இந்த மாரி ஒரு சில மெஷின்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட். ஸோ இந்த பக்கெட்ல தான் வந்து கான்கிரீட் அது மிக்ஸரு. ஸோ அதுல மிக்ஸர்ல வந்து கான்கிரீட் வந்து பேட்சிங் ஆகும். அதுல மிக்ஸ் ஆகி இதுல கொட்டி இந்த லிஃப்ட்ல தான் மேல போய் அந்த ட்ரவல்ல வந்து விழும். ஸோ அதுலேருந்து வந்து மேனுவலா கையில லேபர்ஸ் வந்து பாண்ட்லயோ, இல்ல புஷ் கார்ட்லயோ எதுலயோ வந்து எடுத்துட்டு போய் ஒரு ஒரு இடமா வந்து கொட்டுவாங்க. சைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி சின்னதோ, பெருசோ அத வந்து வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் ரூஃப் கான்கிரீட்டிங் போட போறாங்கன்னா, யூஸ் பண்ற மெட்டீரியல்லாம் நல்ல மெட்டீரியலான்னு பார்த்துக்கணும். ஸோ மண்ணு நம்ம வாங்குறோம்னா, மண்ணு வந்து நல்லா இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். சிமெண்ட் நம்ம அக்ரீமெண்ட்ல என்ன பிராண்ட் போட்டிருக்கோமோ, இல்ல என்ன பிராண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணோமோ, அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்களான்றத செக் பண்ணிக்கணும். ஜெல்லி 5 பாண்டு போடுவோம். எம்சாண்டு 6 பாண்டு, 1 மூட்டை சிமெண்ட்டு. நெக்ஸ்ட் மேல இந்த மாரி நம்ம ட்ரவல் ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் வந்து இந்த ட்ரைபாட் செட்டப்லாம் ப்ராப்பரா லெவலா, ஃப்ளாட்டா குடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏத்தி இறக்கி குடுத்தாங்கன்னா, இதோட சப்போர்ட் வந்து அன்ஈவன் ஆயிடும். ஸோ அதனால கான்கிரீட் கொட்டும்போது மிஸ் ஆகி கீழ கொட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வர்றவங்களும் ப்ராப்பரா அந்த கான்கிரீட்டோட ஸ்லம்ப் கரெக்ட்டா இருக்கா? வாட்டர் லெவல் கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து மேனுவலா தான் மிக்ஸ் பண்ண போறாங்க. இங்க ஒர்க்கபிலிட்டிக்கு ஏத்த மாரி, சைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி, வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த வாட்டர் மிக்ஸ் ரேஷியோவும் வந்து ப்ராப்பரா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த என்டையர் ரூஃப் ஸ்லாப்ப வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணியிருக்காங்களா? அங்கங்க குப்பைகள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம எடுத்துட்டாங்களான்றத பார்த்துக்கணும். என்டையர் ரூஃப் ஸ்லாப்ப தண்ணி புடிச்சு ஈரம் பண்ணுவாங்க. அப்பனா தான் நம்மளுக்கு அந்த கான்கிரீட்டோட பாண்டிங் ப்ராப்பரா இருக்கும். இந்த சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தரோவா செக் பண்ணிக்கணும். ஸோ செக்கிங்க்கு நம்மளுக்கு எப்படி கீழ ஒரு ஆள் இருந்தாங்களோ, அதே மாரி ரூஃப் மேல ஒரு ஆள் இருக்கணும். எல்லா கான்கிரீட்டும் ப்ராப்பரா காம்பாக்ஷன் ஆகுதா? வைப்ரேட்டர் ப்ராப்பரா போடுறாங்களா? கம்மியாவும் போடக்கூடாது, அதிகமாவும் போடக்கூடாது. ரொம்ப எக்ஸசிவா போட்டா ஜல்லி எல்லாம் கீழ போய் தங்கிரும். ஸோ அந்த மாரியும் பண்ணாம ப்ராப்பரான இன்டர்வல்ஸ்ல வைப்ரேட்டர் யூஸ் பண்றாங்களா? பீம்ல எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா வைப்ரேட்டர் போட்டு காம்பாக்ஷன் பண்றாங்களான்றத ரூஃப் மேல நின்னு ஒரு ஆள் பார்த்துக்கணும். கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் லெவல் மெயின்டெயின் பண்றாங்களா? புல் மார்க் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பிய வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்குவோம் நாங்க. எதுக்குன்னா, எல்லா இடத்துலயும் ஈவனா 5 இன்ச்னா 5 இன்ச் திக்னஸ்ல வந்து ரூஃப் ஸ்லாப் வந்து போடுறாங்களா? இல்ல 6 இன்ச், 4.5 இன்ச் ஒரு ஒரு சைட்டுக்கு ஏத்த மாரி மாறும். அந்த லெவல்ல வந்து அத பண்றாங்களான்றத அந்த கம்பிய வச்சு செக் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாரி மேல வந்து லெவல் பண்றதும் கான்கிரீட் போட்டு லெவல் தட்டிட்டே வருவாங்க. ஸோ அந்த லெவலும் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்களா? அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு
இந்த ட்ரவல் எங்க செட் பண்றாங்களோ, இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபைனலா இங்க வந்து முடிப்பாங்க. ஏன்னா முடிச்சுட்டு கீழ இறங்கணும் இல்லையா? கீழ இறங்கும்போது இந்த லிஃப்ட்லயே வந்து ஆட்கள் இறங்கிடுவாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, திரும்ப நம்ம கான்கிரீட் மேலயே மிதிச்சுட்டு நடக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருக்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ரூஃப்ல தண்ணி பிடிக்கணும்னா அந்த பீம் இது அணிகுண் வராமல் இருக்கிறதுக்காக பிடிக்கிறோம் தண்ணி. அதுக்கப்புறம் ரூஃப் பீமில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிக்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். நாங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா அத கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அத அடுத்த வீடியோல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இதே மாரி தொடர்ந்து எங்க சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.